ருக்ஸானாங்கிற இந்த பொண்ண லேடிஸ் ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்துடலாமேன்னு பார்த்தா அங்க இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து இந்த பொண்ணு பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிடறா. இதனால நம்ம ஹீரோ இந்த பொண்ணை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததும் மத்தவங்க மாதிரி எப்படி பிரஷ் பண்றது சாப்பிடுறதுன்னா இந்த பொண்ணுக்கு சொல்லி தரான். இந்த பொண்ணுக்கும் நம்ம அருணை போக போக புடிச்சு போயிருது. இந்த பொண்ணு வீட்ல டிவி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ரொமான்ஸ் சீன் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அதனால இந்த பொண்ணு பார்த்ததுமே நம்ம அருண் கிட்ட எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிரணும்னு கண்ணாடி முன்னாடி நின்னு பேசி பாக்குறா. அப்ப இவ கால்ல உள்ள கையில உள்ள நகங்கள்லாம் வளர ஆரம்பிக்குது. அத பார்த்ததுமே நெயில் கட்டர் கிடைக்காதனால கத்திய வச்சு அந்த நெயிலை கட் பண்ண ஆரம்பிக்கிறா. இவளுக்கு சரியா கட் பண்ண தெரியாம கால் கையினா கிழிச்சுக்கிட்டு பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் பாக்குற இவனோ நெயில் கட்டர் இல்லனா ஏன் கத்திய வச்சு கட் பண்ற, வேணும்னா கேட்க மாட்டியான்னு திட்டுறான். இந்த ஆயில்மெண்ட் போட்டுக்கோன்னு அந்த பொண்ணு கிட்ட தரா, நீனே போட்டு விடுன்னு இவளும் சொல்றா. அவன் ஆயில்மெண்ட் வைக்கும் போது அவன் கிட்ட ப்ரப்போஸும் பண்ணி அவன் கூட ஒன்னா இருக்கவும் ஆரம்பிச்சிடுறா. அடுத்த நாள் காலையில இவங்க ரெண்டு பேருமே காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கட்டிக்க போற பொண்ணு கால் பண்றா. அவ எதுக்கு உனக்குன்னா கால் பண்றா, எனக்கு சுத்தமா அவளை பிடிக்கலன்னு சொல்றான். நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு போயிருக்கிறப்ப அந்த ருக்ஷானாங்கிற அந்த பொண்ணு உங்க வீட்டுல தான் இருக்காளான்னு தேடி வந்துடுறாரு. அவ ஒரு பொண்ணே கிடையாது, அவ ஒரு மான்ஸ்டர், அவளை உங்க வீட்டுல வச்சுக்கிறது உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்றாரு. இவனும் அவர்கிட்ட நிறைய பொய்னா சொல்லிட்டு நீங்க தேடுற ஆளு எங்க வீட்டுல எல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அந்த ப்ரொஃபஸரோட கையாளி இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோவும் எதுக்குடா என்ன ஃபாலோ பண்றேன்னு ரெண்டு பேருக்குமே பயங்கரமா சண்டை வந்துருது. அவன் நம்ம ஹீரோவை செங்கல் எடுத்து மண்டையை உடைச்சிடறான். நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறாரு. இதெல்லாம் பாக்குற ருக்ஷானாவும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயங்கரமா பயப்படுறா. யாரை இப்படின்னா பண்ணான்னு கேக்குறப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல மார்ச்சரியில இருந்த அவன் தான் இப்படி பண்ணான்னு சொல்லிடுறான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 5 போட்டு போங்க.